ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு எல்எஸ் டெவில் சேனல். நான் உங்க எவல் பேசுறேன்டா. நாம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். என்ன வீக் ஒன் ஷாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேனல் பார்பி ஃபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அந்த அக்காக்கு ஒரு ஒன் ஷாட் போடலான்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ அதனால அந்த அக்கா கேட்டேன், அவங்க வீக்கு போட சொன்னாங்களா, அதனால நான் போடுறேன். ஓகே வாட் ஆர்மீஸ், இது இந்த ஒன் ஷாட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன். நம்ம சேனல் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். பிகாஸ் அவங்க ரொம்ப ஜாலியாவே நல்லாவே பேசினாங்க. அதனால தேங்க்யூக்கா. ஸோ இந்த ஒன் ஷாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்றேன். சரி வாங்க, நம்மளுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ இல்லடா. ஏன்னா நான் ஓகே நாளைக்கு போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட் நாளைக்கு அப்லோட் பண்ணிடணும்னு. அதனால ஓகே, ஒரு சின்ன கண்டென்ட் வச்சிருந்தேன். அந்த கண்டென்ட் வச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு தான். இதோட டைட்டில் நான் இன்னும் யோசிக்கல. சோ நம்மளோட தம்ப்நெயில் பாத்தீங்கன்னா டைட்டில் வச்சிருக்கேன். சரிங்களா, ஒன் ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு தம்ப்நெயில பாத்தீங்கன்னா அதோட நேம் வைப்பேன். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்தியாவை தான் காட்டுறாங்கடா. சோ இங்க பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நம்ம காலேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் அதுக்கெல்லாம் அட்மிஷன் போகும்ல. சோ அதுமே பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களதான் காட்டுறாங்க. ஆமாடா, நீங்க அதாவது உங்க பேர் ஷா, ஓகேவா. சோ அட்மிஷன் பாத்தீங்கன்னா நீங்க போய் ஓகே என்ன போலான்னு சேர்த்து கேக்குறாங்க. நீங்க நல்லாவே மார்க் எடுத்திருப்பீங்க. ஒரு 600 பாத்தீங்கன்னா 555 எடுத்திருப்பீங்க, ஓகேவா. சோ உங்களுக்கு என்னமா கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு பிகாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. காமர்ஸ் குரூப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. காமர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஏன்னா காமர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ எனக்கு காமர்ஸ் குரூப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு காமர்ஸ் குரூப் கொடுத்துருவாங்க. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க அட்மிஷன் போட்டுருவீங்க. ஓகே தேங்க, நல்லபடியா அட்மிஷன் போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வருவீங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 month கழிச்சு காலேஜ் ஓப்பன் ஆயிடும். நீங்க அப்ப ஜாயின் பண்ணிக்கலாம் காலேஜ்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஓகே டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு அந்த அட்மிஷன் போட்டு அங்க இருந்து கிளம்புறீங்க. கிளம்புனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகே அட்மிஷன் எல்லாம் போட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு காலேஜ் தான் நம்ம சும்மா இருப்போமா, ட்ரெஸ் எடுப்போம். பிகாஸ் 12th வரைக்கும் ஒரே யூனிஃபார்மா போட்டுட்டு திடீர்னு காலேஜுங்கும் போது என்ன பண்ணுவோம் நம்ம, நீங்க போய் விதமா ட்ரெஸ் எடுக்கிறது என்ன, அதுக்கு மேட்ச் பேண்ட் ஷால் எடுக்கிறதுனா, அதுக்கப்புறம் மொத்தத்துக்கு மேட்ச் ஆகும்போது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கிறீங்க. ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு அழகா பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதுதான் காலேஜ். நம்ம காலேஜ் 3 வருஷம் படிக்கணுமா, 3 வருஷமும் இதெல்லாம் வியர் பண்ணிட்டு போகும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கிட்டீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பர்ச்சேசிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 month ஓடிடுது. நீங்க கண்ண மூடி கண்ண திறக்கக்குள்ளே 2 மாசம் ஓடிடுச்சு ராசா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் வைஸ். ஏன்னா நம்ம எப்பவும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் 1 month தான் நம்மளுக்கு ஆனுவல் லீவ் கிடைக்கும். இப்போ 3 மாசம் 4 மாசம் கொடுத்தப்ப எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணும். திடீர்னு காலேஜ் ஹாப்பியா இருக்கு, ஐயோ வீட்டுல இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. சரி காலேஜ் தானே போய் ஜாலியா மஜா பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு காலேஜ்குள்ள என்டர் ஆகுறீங்க. காலேஜ் பாத்தீங்கன்னா போய் ஃபர்ஸ்ட் இயர்ல சும்மா அப்படியே வெளிய இருந்து பாக்குறீங்க. ஆஹா காலேஜ் நல்லா இருக்கே, ஜாலியா இருக்க போலயே 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டீங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் இருந்தாலே அங்க கொஞ்சம் ரேகிங் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜ்ல ரேகிங் புல்லிங் எல்லாம் இருக்காது. இந்த கோயிடுன்னு இருக்கிற இடத்துல கன்ஃபார்ம் முதல்ல இருக்கும்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில பசங்க பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து ரேகிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க போறீங்களா, போகும்போது உங்களுக்கு கூப்பிடுறாங்க. நீங்க ஐயோ மாட்டிக்கிட்ட பகலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்களா. போனோன்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு ஏன் ஃபர்ஸ்ட் இயர்னு கேக்குறாங்க. நீங்க மனசுக்குள்ள பார்த்தா எப்படி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஆமா சீனியர் அப்படிங்களா, ஓ வர்ற மரியாதையா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு மேம் உங்களுக்கு கூப்பிடுறாங்க. ஷா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துருது டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சீனியர் மேம் கூப்பிடுறாங்க நான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு குடுக்குடு வரீங்க விட்டாச்சுட்டுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடுறீங்களா. அவங்க பாக்குறாங்க, அடி பாவி எங்க கிட்ட இருந்து தப்பிக்க எப்படி எல்லாம் ஓடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த பாத்தீங்கன்னா நீங்க அங்க போயிட்டு அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சில ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டு அண்ட் தென் உங்க கிளாஸ் இருக்குன்னு கேக்குறீங்க. அவங்களும் சொல்றாங்க இங்கதான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இங்கதான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, காமர்ஸ்க்கு போறீங்க. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்க்கு போறீங்க. அங்க போனா ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஓகேவா. அவங்க கிளாஸ் மொத்தம் 40 பேரு. அதுல 15 கேர்ள்ஸும் 25 பாய்ஸும் இருக்காங்க, ஓகேவா.
நீங்க போய் பாக்குறீங்க, அட பாவி ஈக்குவலாவே ஸ்ட்ரென்த் வராதா அப்படிங்க போய் பாக்குறீங்க. பாத்து சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்மளுக்கு எப்ப லாஸ்ட் பெஞ்ச் தான்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. யார் யாரெல்லாம் லாஸ்ட் பெஞ்சர்ஸ் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கடா. லாஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துக்கிட்டு ஐயோ பசிக்குதே அப்படி சொல்லிட்டு பண்ணீங்க, ஓப்பன் பண்றீங்க ஒரு லேஸ் பேக்கெட், ஓப்பன் பண்ணி வாய்க்குல போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கீழே அப்படியே போன் வச்சு ஜாலியா வந்து போனை ஸ்க்ரோல் பண்ணி அது இது நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா போனே ஒரு 1 வீக் எல்லாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போகும் பாத்தீங்களா. இன்ஜினியரிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் வரையும் போகும். மத்தபடி இந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1 வீக் அந்த மாதிரி தான் போகும். ஓகேவா. சோ வந்து 1 வீக் போகுது. நீங்க பிரிட்ஜ் கோர்ஸா, பரவாயில்லையே சூப்பரா இருக்கும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்க. சரி நீங்க உங்களுக்கும் நல்லா மிங்கிள் ஆயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்படிங்கிற மாதிரி நல்லா தலையாட்டிட்டு பாக்குறீங்க. பிரிட்ஜ் கோர்ஸ் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு போகுதா, ஸ்மூத்தா நல்லா ஜாலியா போகுது. சீனியர்ஸ் எல்லாம் வந்து கேம் எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க ஜாலியா இருக்கீங்க. அப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் சொல்லிட்டு வருவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ஜினியரிங் இருக்கிற காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட். நீங்க வந்து முன்னாடி ஒருத்திக்காவிட்டு இருந்தோம் எஜுகேஷன் பண்ணி கூப்பிட்டீங்களா வச்சிருமே என்ன அப்படின்னு கேக்குறாளா. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் வராங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்காக நம்ம சீனியர்ஸ்னா எல்லாருமே வருவாங்க நம்மளுக்கு இந்த கோர்ஸ்னால, எல்லா டிபார்ட்மெண்ட் ஒன்னாதானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் உங்களை பாத்தீங்கன்னா ஒரு செமினார் ஹால்ல வந்து உட்காரச்சிருவாங்க. ஓகேவா. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 600 மெம்பர்ஸ் இருப்பீங்க. ஓகேவா. 600 பேருக்கு வந்து நம்மளுக்கு அந்த 1 வீக் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி போகணும் அப்படின்னால எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அப்படிங்கறதுனால பண்ணிட்டாங்க. இப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இங்க என்ட்ரு ஆக இங்க இருக்க பிள்ளைங்களும் ஐயோ இன்ஜினியரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்டா அப்படிங்குமே கேக்குறீங்க. உனக்கு தெரியாதா இன்ஜினியரிங்ல தான் ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு. ஹேண்ட்ஸமா? ஆமா ஆமா ஒரு கேங் இருக்கு சரியா. அது இந்த காலேஜ்லயே பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸமான குரூப் அந்த ஹேண்ட்ஸம் மெம்பர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அந்த டிபார்ட்மெண்ட்லதான் இருக்கிறாங்க. அவங்கதான் நமக்கு சீனியர். அவங்க வராங்க பாத்தியா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல. இந்த ரொம்ப அழகான பசங்க நடிச்சுட்டு ஒரு போய் வழி இறங்கி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்றாங்களா. நீங்க பார்த்து இதுங்கெல்லாம் திருந்துற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தலையில அடிச்சுக்கிறீங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு. சரி மத்த டிபார்ட்மெண்ட் இப்படிதானான்னு பார்த்தா உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில கேஸ்லாம் அதே மாதிரி இருக்கு. யார் அவரா அவரானா ஐயோ ஜாலி 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 அப்படி சரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குங்க சையோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுமா அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு நீங்க படிக்க சரி லாஸ்ட்ல இருந்து நின்றீங்களா. உங்களுக்கு என்னடா பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ பாய்ஸ் எல்லாம் பார்த்து என்னடா இந்த பிள்ளை மட்டும் நல்ல பிள்ளைமே அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிடும். நீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பாப்பீங்களா. அப்ப வந்து ஏன்னா அந்த இன்ஜினியரிங் வராங்க உனக்கு எதுன்னு இதாக என்னன்னு அவங்க வந்தா வந்துட்டு போட்டோம். நானே எதுக்கா வராங்கன்னு நீங்க வேற போங்கிறாங்கட்டு அப்படிங்கிறீங்களா. யாரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஒரு விதமா பாக்க. பிகாஸ் அங்க எல்லா கேர்ள்ஸுமே இவங்க வராங்கன்னு உடனே பாத்தீங்கன்னா அப்படி துள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவங்களா வராங்களா, ஐயோ கடவுளே கடவுளே அப்படின்ட்டு அப்படி ஒரே ஆர்ப்பாட்டமா பண்றாங்களா. நீங்க மட்டும் அமைதியா இருக்காங்க. அவங்களுக்கு யாரு சாமி நீ புதுசா இருக்கியே பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஃபீவர்டா அண்ட் ரொம்ப காஃபா இருக்கு. சோ வாய்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்காது. எனக்கே தெரியும் என் வாய்ஸ் வந்து நார்மலாவே கேவலமா இருக்கும். இதுல வேற உடம்பு சரியில்லை இன்னும் கேவலமா இருக்கும். சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கடா. இது நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணணும் அவங்க கேட்டாங்க. சோ டெடிகேட் பண்ணும். அதனால வந்து நம்ம உடனே ரெக்கார்ட் பண்ணிடலாம். என்னதான் ரொம்ப முடியலாலும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ நேத்து நல்லா இருந்துச்சு. திடீர்னு மாப்பிள்ளைக்கு திடீர்னு வந்ததா அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட் கொஞ்சம் இதா இருந்துச்சு. தொண்டர் வந்து ரைட்டே அப்படின்னு காலையில சுத்தமா இல்லை. அதனால நான் காலேஜுக்கு போகாம உட்காந்துக்கிட்டு உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சோ வாய்ஸ் கொஞ்சம் இல்ல ரொம்பவே மோசமா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நம்மளுக்கு நார்மலா ஃபீவர் வந்தாலே முடியாது. இதெல்லாம் காஃபும் சேர்ந்து இருந்துருச்சா சுத்தம் தான் அப்படிதான் இருக்கு. சரி வாங்க நான் ரொம்ப வேலை பேசாம நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போலாம். சரி சரி நீங்களும் அப்படியே அமைதியா இருக்கீங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இன்ஜினியரிங் வந்தோடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் வாவ் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு 10 பேர் கிட்ட வந்திருப்பாங்களா. பிகாஸ் நம்மளுக்கு சீனியர்ஸ்னா ஒரு 10-20 பேர் வருவாங்க. பிகாஸ் 600 பேர் இருக்கீங்க. எல்லாருமே கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய வைக்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் வருவாங்கல்ல. அப்படி வராங்க. ஃபர்ஸ்ட் 10 பேர் வராங்க. எல்லாம் பாக்குறாங்க வா அழகா இருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா இது நம்ம ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க
என்னது நம்மளா? டேய், ஒருத்தனை எத்தனை பேர் ஆளா வச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த கேங் வந்து ஒண்ணு வருது, இன்னொரு ஒரு 10 மெம்பர்ஸ் வராங்க. அதுலதான் வந்து அவங்க சொன்ன அந்த குட்டி கேங் இருக்கு, ஓகேவா? எல்லாரும் பாத்துட்டு, ஏ மச்சாங்க பாரு அழகா இருக்க சேர்த்து பொண்ணுங்க எல்லாம் அப்படியே வந்து பாத்துட்டு சைட் அடிக்கிறாங்க. பசங்களா, ஐயோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்க ரொம்ப பாவம், இந்த சீனியர்ஸ் இவ்வளவு அழகா இருக்காங்க, நம்மள எவ்வளவு கண்டிப்பாலாம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அவங்க பின்னாடி தானே போவாங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்க பின்னாடி புலம்புறாங்க. உங்களுக்கு இந்த கேர்ள்ஸ் பண்றதும் கேக்குது, பசங்க புலம்புறதும் கேக்குது. உங்களால நிக்கும். உங்களுக்கு இப்ப சிரிக்கிறதா இல்ல தலையில கை வைக்கிறதா தெரியல. ஏன்னா பொண்ணுங்க பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கடவுளேன்னு சொல்லி தலையில அடிக்கிற போல தோணுது. பசங்க பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாது. வேணாம்பா, நம்ம சிரிச்சாலும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. ஏன்னா என்னதான் நம்மளுக்கு ஒரு இடத்துல கடுப்பு இருந்தாலும் சிரிப்புங்கிறது நம்மளுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம், ஓகேவா? சோ நம்மளுக்கு சிரிப்பு வருதுன்னா நம்ம உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம்ல. அந்த மாதிரி நீங்க வந்து சிரிக்கிறீங்க பசங்க பத்தி. ஏமா உனக்கு நிலைமைய பார்த்தா சிரிக்கணும் தோணுதா அப்படிங்கிறாங்களா? நீங்க ஏங்க கேக்குறீங்களா? அவங்க எப்படின்னா இந்த இயர் போறாங்க, இன்னும் 1 or 2 year தான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜூனியர்ஸ் எல்லாம் உங்களோட பாக்கணும். ஏன் பொண்ணுங்களா உங்களை பாக்கணும்னு நினைக்கிறீங்களே, பார்த்து என்ன ஆக போகுது சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா? அவங்களும் அதுவும் கரெக்ட் தான். ஏமா நீ அவங்கள பாக்க, அவங்கள பாக்க என்ன இருக்கா அப்படி அவங்க முகரையில, எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து அவங்க அந்த தூரத்துல இருக்காங்க அவங்க மூஞ்சில கோலம் போட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா? இதே நீங்க அந்த சீனியர்ஸ பாக்கவே இல்ல, அவங்களோட ஃபர்ஸ்ட் பயோஸ ஃபேஸ் பண்ணி கை முட்டுக்கு முன்னாடி கோலம் போடுது, மூஞ்சி ஃபுல்லா பின்னாடி கிடக்குது, பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ சீனியர்ஸா நோட் பண்ணிடுறாங்க. பாத்துட்டு யாரா இந்த புள்ளா புதுசா இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. பிகாஸ் எல்லாருமே அவங்க அந்த சீனியர்ஸ் அந்த ஒரு கேங்கே பாத்துட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் கேடா கட்ட நம்மளுக்கு நம்ம ஜாலிதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பின்னாடி வந்து ரொம்ப டீப்பா பத்தியா டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது உங்களுக்கு. அதனால வந்து நீங்க கண்டுக்கல. சோ அவங்க பாக்குறாங்க. அப்ப வந்து சார் வந்து ஓகேடா, உங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட சீனியர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து அவரை பத்தியும் அப்புறம் வந்து இந்த காலேஜ் பத்தி இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிம் டேயாங் அப்படி கேக்குறாங்க. உடனே வந்து நம்ம கிம் டேயாங் ஆகிய நம்மளது ஹீரோ பி அவங்க வந்து வராங்க. சரி, உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க. கெஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்லிட்டேன். நம்ம வீதான் நம்மட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு மைக்கில் வந்து ஹாய் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து எல்லா பொண்ணும் கத்துது, நீங்க காதை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஐயோ தாகலையடா காதல இருந்து ஜவு கிளியுதே அப்படின்னு சொல்லிட்டு காது க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. பசங்க எல்லாம் நீங்க பண்ற பார்த்து சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த பிள்ளையாச்சும் நல்ல பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இது மேலக்கு கிம் டேயாங்கும் நோட் பண்ண, அங்க இருக்க மத்த பசங்களும் நோட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க லாஸ்ட்ல இருப்பீங்களா, நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் ஒருத்த மட்டும் டிஃப்ரெண்டா இருந்தா அது வந்து நல்லா எடுத்து காட்டும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து நல்லாவே காட்டுது. சோ வந்து உங்களை அவங்க நோட் பண்ணிடுறாங்க. வீக்கே லைட்டா சிரிப்புன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ற அலுப்பு சாட்டிய பார்த்தா. அவரு ஓகே சொல்லிட்டு இது பண்ணிட்டு காலேஜோட வரலாறு பெருமைகள் அதெல்லாம் கொஞ்சம் சொல்றாரு. ரொம்ப சொல்ல மாட்டாரு அவரு, நம்ம சேர்மன் மாதிரிலாம் கொஞ்சோண்டு லைட்டா சொல்லிட்டு அவரு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே நம்ம இப்ப கேம் கண்டக்ட் பண்ண வச்சுட்டு நிறைய கேம் இருக்கிறேன். சோ அந்த கேம் முடியுது. ஓகே நான் கிளம்ப எல்லாரும் போறீங்களா அப்படின்னு இருக்காங்க. நீங்க போ அப்படின்னு சொல்லிடுவீங்களா? நீங்க பண்ணுவீங்கன்னா அவங்க சவுண்ட்ல நம்ம சவுண்டு கேட்காதுமே போங்க அப்படிங்கிறீங்களா? அது நல்லா கேட்டுது உங்களுக்கு. நீங்க ஆத்தாடி அழிச்சிட்டு வாய் மர கழிச்சிட்டு ரைஸா பின்னாடி நிக்கிறீங்க. பின்னாடி கேட்டுக்குமோ இல்ல கேட்காதா? கேட்காது ஒரு கேட்டுக்குமோ வாய்ப்பு இல்லையே. இத்தனை பேர் கத்துறேன், நம்ம வாய்ஸ் எப்படி கேட்டுருக்கோம்? ஆல்ரெடி எல்லாரும் நம்ம வாய்ஸ் வாய்ஸ் ஸ்பீக்கருங்கிறாங்களே, ஒரு கேட்டுருக்குமோ இல்ல கேட்டிருக்காதோ? வேண்டாம், நாமளே எதுக்கு நம்ம மண்டே குழம்பிக்கிட்டு இருக்கணும் சேர்த்து. பின்னாடி ஒரு பையன் இருக்கான், ஓகேவா? அவன் பேர் பார்த்தா அவனை கூப்பிடுங்க. அவனு வரான். என்னடி அப்படி கேக்குறானா? டேய் நான் ஒரு கத்தினா கேட்டுக்குமாடா அப்படின்னு கேக்குறீங்களா? என்னது கேட்டுக்கும் நினைக்கிறேன். டேய் கேட்டுக்குமா? ஐயோ சேர்த்து நீங்க வந்து நம்ம பதட்டுலாம் கைப்படி நல்லா ஆட்டுமா அப்படி ஆட்டுங்களா? சரி விடு அப்படிங்கிறாங்க. நீ வேற நான் கோப்பன நான் அவங்க பத்தில எதுவும் நினைக்கல அப்படிங்களா? அப்ப என்னத்துக்குது இந்த பிள்ளைங்க என்ன வந்து ஏதாச்சும் பண்ணி எடுத்துன்னு நானே பாவம் பச்சை மண்ணு அப்படின்னு சொல்றீங்களா? அவன் சிரிக்கிறான். என்னால பார்த்தோன்னு சிரிப்பு வருதா? சரி வா இருக்கணும் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் புலம்புறீங்க. அவனு சரி விடு மச்சான் அப்படிங்கிறானா? நீங்க மேலங்கிலும் பார்த்துட்டு மச்சான் முடிஞ்ச மாதிரி உடங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் விடு கேட்டுச்சுன்னா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா
நீங்க சொன்னது அவங்க எல்லாருக்குமே கேட்டிருக்கோம். வீக்குல செம சக்தி யார் ராசன் நம்மளே வந்து கிளம்புற காத்து வெட்டுங்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்பி பார்ப்பாரு. நீங்க தான் வந்து சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அவருக்கு வந்து உங்க ஃபேஸ் பார்க்கல. முன்னாடி மேல இருந்தப்போ உங்க ஃபேஸ பாத்துருக்க மாட்டாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா கொஞ்சம் குட்டி, நீங்க வந்து அவர்கிட்ட நீங்கன்னா ஒரு செஸ்ட் அளவுக்குல நீங்க வருவீங்க. ஓகேவா, அந்த மாதிரிதான் இருப்பீங்களா. சோ பாத்தீங்கன்னா எப்படின்னா உங்க லிப்ஸ் கட்ட செஸ்டுக்கு இருக்கும், அவரோட லிப்ஸ் கட்ட உங்களோட ஃபோர்ஹெட்டுக்கு இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா. சோ பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவளுக்கு தெரிஞ்சுக்காது. உங்களோட அந்த மண்டை மட்டும் தான் தெரியும். உங்களோட ஹேர் ரொம்ப லாங்குது, அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். உங்க மண்டை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். எப்படி பார்த்தா நீங்க திரும்பி நிக்கீங்க, உங்களோட பேக் போஸ்ட் மட்டும் தான் தெரியுது அவருக்கு. யாருமா சாமி நீ அப்படின்னு அவரும் பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் வா போலாம் அப்படிங்கிறாரு. சேராஜா கேருவாரா அப்படின்னு சொல்லிட்டு போறாரா. ஆமாடா அது ஜெயிக்கிறா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொரியால இருந்து வந்திருப்பாங்க. ஓகேவா, நீ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நேம் கடை யாரா அது நீ வித்தியாசமா வச்சிருக்காங்க அப்படிதான் தோணும். சோ வந்து நம்ம வியை பத்தி உங்களுக்கு நான் இங்க கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துறேன்டா. வி எப்படின்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி இருக்காரு, அது கொரியால, பட் கேபாப் ஐடல் கிடையாது. அவரோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன். உங்களுக்கே தெரியும் கொரியாலன்னா பிசினஸ் மேன்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் மேனு. நமக்கு வீக் பாத்தீங்கன்னா சோ அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்கனால அங்க வந்து எல்லா பொண்ணுங்க பின்னாடியே வர்றது, அதாவது தெரியும். அவருக்கு வந்து அந்த லைஃப் பிடிக்கல. ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் பணத்துக்காக இங்க பின்னாடி வராங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, காலேஜ் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், பணத்துக்காக பின்னாடி வைக்காம லவ், அன்பு, இந்த மாதிரி ட்ரூவான விஷயத்துக்காக வர மாதிரி இடமா இருக்கும், இந்த மாதிரி ட்ரூவான மக்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் இது பண்ண இந்தியாவை பார்த்திருப்பாரு. நம்ம இந்தியாவில தான் நிறைய ட்ரூவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில எங்க போலான்னு பார்க்கும்போது அவர் நம்ம தமிழ்நாடு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இங்க இருக்க கலாச்சாரம் அண்ட் மக்கள் வந்து யாருமே தெரியாதுன்னா இது பண்ணிதான் பிடிச்சி போய் அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்துவார். இங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து படிப்பாரு. நல்ல காலேஜ் போகும்போது சென்னையில இருந்து அவர் கிடைக்கும், சென்னையில இருந்து அவர் படிக்க ஆரம்பிச்சிருவார். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா படிப்பார். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்க. ஓகேவா, அவர் வந்து இன்ஜினியரிங் தான் எடுத்து படிக்கிறாரு. அவர் 4th இயர் படிக்கிறாரு, நீங்க ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா, பாத்தீங்கன்னா இந்த 4 வருஷம் படிக்கிறாரா, இந்த 3 வருஷம் பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க இருந்திருப்பாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா கொரியால எல்லாருமே பாத்தீங்கன்னா பாவம் மூலம் பின்னாடி இருந்திருப்பாங்க. இங்கன்னா இஸ் சோ ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்திருப்பாங்க. என்னடா எல்லாம் வித்தியாசமா இருக்கீங்க, அங்க என்ன பணம் பணம் பின்னாடி வரும், இங்க என்ன நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. ஆனாலுமே நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா வந்திருக்க மாட்டேன், நல்லா ஜாலியா பேச இருந்தா. இவர் பணக்காரங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் நிறைய பேருக்கு தெரியும். பட் அவங்க அதெல்லாம் அவளுக்கு எடுத்துக்கல, பணம் தான் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சோ இதுல வியோட பத்திதான். சோ இதோட வியோட இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. சோ உங்களோட அப்படி நான் சொல்லிடுறேன். ஓகேவா, நீங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிடில் கிளாஸ். ஓகேவா, நீங்க பாத்தீங்கன்னா படிக்கணும், உங்களுக்கு வந்து காமர்ஸ் எடுத்து நல்லா படிக்கணும், ஒரு நல்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசைனால இந்த காலேஜ்ல இருந்து படிச்சிருப்பீங்க. அதாவது உங்க இன்ட்ரடக்ஷன் தான் எது அவ்வளவு கலை. ஏன்னா நான் உங்களுக்கு நான் அவ்வளவு யோசிக்கல. போக போக நமக்கு நடுவுல ஐஏஎஸ் வந்துச்சுன்னா நான் அப்படியே நடுவுல சொல்றேன், நீங்க வந்து அப்படியே மண்டையில ஏற்றுக்கோங்க. சரி வாங்க, நம்ம பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்ப உள்ள ஓடிக்கலாமா. செய்வாங்க இப்ப டேரக்டா ஸ்டோரியில பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவர் அப்படியே உங்களை பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு ஜிமினோ டே மச்சான் போலாமா அப்படிங்கிறாங்க. ஆமா, ஏன்னா வந்து வி பாத்தீங்கன்னா இங்க வரணும்னு நினைக்கும் போது நம்ம ஜிமினும் அண்ட் ஜேகேவும் பாத்தீங்கன்னா மச்சான் நாங்களும் வரேன்டா, நம்ம 3 பேர் ஒன்னா பழம் வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இங்க வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தமிழ் கத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்ப நல்லா பேசேன். நீ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கொரியன்ஸ் வந்து தமிழ் பேசணும் எப்படி கியூட்டா இருக்குங்க அந்த மாதிரி பேசி இப்ப நல்லா பேசுறாங்க. இவ்வளவுதான் அவங்களோட. சோ அவங்க போறாங்க, ஓகேடா வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நீங்களும் ஐயோ இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த பிரிஜ் கோச்சிங் செய்யிட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்களா. அப்படியே நல்லா போகுது. அந்த 1 வீக் அப்படியே முடிஞ்சது. இப்ப உங்களோட பாத்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களோட ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது நீங்க வந்து ஐயோ மறுபடியுமா கிளாஸா அப்படிங்கும்போது நீங்க வந்து ஷாக் ஆக்குறீங்க. ஏன்னா வந்து வீட்லயே ஸ்கூல்லயும் கிளாஸ் இங்கேயும் கிளாஸ் நம்மளால இருக்க முடியுமா, முடியாதுல. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாயெல்லாம் நல்லா வளருதுடா, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியல இது டியூரேஷன் எவ்வளவு போகும்னு, கம்மியா வரும்னு நினைக்கிறேன்டா. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1 hour கம்மி போடும்னு நினைக்கிறேன். பட் எவ்வளவு வருதுன்னு தெரியல. டியூரேஷன் கம்மியா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா மிஸ். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். அப்படியே பாத்தீங்கன்னா ஓகே சரி கிளாஸ் போகுது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்திருக்கவங்களுக்கு யார் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு யார் வரீங்க
அப்படி சொல்லிட்டு நேம் லிஸ்ட் அதெல்லாம் கேட்பாங்க பாத்தீங்களா, அப்படி கேட்கறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனா நீங்க யோசிக்கிறீங்க போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நீங்க வந்து போலாமா வேண்டாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா? நீங்க யோசிக்கிறது வந்து ஒரு பையன் பாக்குறான், பார்த்து ஷா அப்படிங்கிறாங்க. நீங்க அப்படின்னு திரும்பி பாக்குறீங்களா, என்ன நீ யோசிக்கிற அப்படின்னு. இல்ல எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், ஆனா போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்களா. சரி பிடிக்கணும் போ அப்படிங்கிறாங்க. ஓகே சரி நிப்பீங்களா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் நிறைய வருது. கிரிக்கெட், வாலிபால், த்ரோ பால், ஹேண்ட் பால், பேஸ்கெட் பால், கொக்கோ, டேபிள் டென்னிஸ், பால் பேட்மிண்டனு, ஷட்டில் சொல்லிட்டு எல்லா ஸ்போர்ட்ஸுமே வராங்க. நீங்க பாக்குறீங்க எழுதி போலான்னு பாக்கணும்னு பாத்தீங்கன்னா ஓகே ஷட்டிலுக்கும் பேஸ்கெட் பாலுக்கும் போலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. கேக்குறீங்க ஒருத்தவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்க மாட்டேங்க, இல்ல நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்துக்கானே உங்களுக்கு ஷட்டில் நல்லா விளையாட தெரியும், ஷட்டிலுக்கும் போறீங்க. பேஸ்கெட் பால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸ்கெட் பாலுக்கு போறீங்க. ரெண்டுத்துக்கும் போலாம் ராசா அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் போறீங்க. ரெண்டுத்துக்கும் நேம் கொடுக்கீங்க, அவங்களும் ஓகே அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியான டைம்ல பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க என்னத்துக்கு இப்ப எந்த நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா. அப்ப வந்து உங்களை கூப்பிட்டு இல்ல இப்ப வந்து நீங்க நேம் கொடுத்தீங்கல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு வயசு நேம் கொடுத்தவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க. நீங்க இப்ப என்ன கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அந்த பிரசிடென்ட் அப்படி செக்ரட்டரி அது மேல இருந்திருப்பாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிரசிடென்ட் தான் நம்மளோட ஓகேவா. சோ வந்து தேவைப்பட்ட உங்களுக்கு ஒரே யார் இவனாடா ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு பாக்குறீங்களா. எல்லா பொண்ணுங்க இது தெரிஞ்சதுதான் நான் முன்னாடியே வந்திருப்பேன் அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு சில பேர் வரல, அவங்களுக்கும் தெரிஞ்சது, அவங்கள ஒரு குடும்பம் ஓடிவாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வராங்களா. அப்ப வந்து டேஸ்ட் சொல்றாங்க, முன்னாடி நாங்க வந்து கேட்கும் போது வந்தவங்க மட்டும்தான், இப்பெல்லாம் யார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்லிடுறாரு. அவங்களுக்கு வட போச்சு அப்படிங்கிற போயிடறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன இருக்குன்னு கேட்கும்போது வந்து ஷா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க போறீங்க, ரெண்டுத்துல நேம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. ஆமா அப்படிங்கிறீங்க. ஷட்டில் அண்ட் பேஸ்கெட் பால் ஆமா அப்படிங்க. விளையாட்டுனா விளையாட்டு தெரியும், ஷட்டில் நல்லா விளையாட்டு, பேஸ்கெட் பால் விளையாட்டு தெரியும், அதுல நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே அப்படிங்க. நீங்க பத்தி நார்மலா பேசுறீங்க, உங்களை பார்த்து நான் அவருக்கு எங்கேயும் பத்தமே இருக்கே அப்படின்னு தோணுது. அப்புறம் தான் நல்லா யோசிச்சு ஒருவேளை இவதான் அவ்வளோ இருக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு கேக்குறாரு, நீதான் அந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறீங்களா. அதான் வெளியே போங்க அயோக்கிய ராஸ்கல் சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி துரத்தாம அங்க இருந்து கத்துனே அதை நீதாதான்னு கேட்டேன்னு எங்களுக்கு தடி கேட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சீனியர் மண்டி நம்ம சொல்லியும் பாத்தீங்களா. அது ஒண்ணுல நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற அப்படி சிரிக்கிற. டிஃப்ரெண்டாவா இருப்ப அப்படின்னு நினைச்சிட்டேன். நீங்க மறந்துக்கல பாத்தீங்க எல்லாம் கரெக்டா தானே ஃபிட்டா தானே இருக்குது, இதுல என்ன டிஃப்ரெண்டா இருக்கோங்கிறாங்க. சரி விட அப்படி சொல்லிட்டு நீங்க இது பண்ணீங்க. சரி நீ போ அப்படிங்கிறாங்க. ஓகே சரின்னு சரி நீங்க போயிடுங்க. ஓகே நீங்க வந்து நாளைக்கு பிராக்டிஸ்க்கு வந்துடணும், ஆஃப்டர்நூன் பிராக்டிஸ் அப்படி இப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க ஓகே டிங்கு நல்லா மண்டே ஆட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு அதெல்லாம் கேட்டுட்டு போயிருங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் போய் இப்ப பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் ஒரு காம்படிஷன் ஒன்று வருது ஓகேவா. பாய்ஸ்க்கு தான் வருது ஓகேவா. வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மெட்டேல் வந்து பேஸ்கெட் பால் இருக்கு, பேஸ்கெட் பால் நல்லாவே விளையாடுவாரு அதுல இருக்க. ஓகேன்னு சொல்லிட்டு பாக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜாலியா வந்து விளையாண்டு இருக்காரு. சோ பாப்புலன்ட்டு வராங்க. ரெண்டு பேரும் காம்படிஷன் சூப்பரா போகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மட்டும் உள்ள என்டர் ஆகல, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ராட்டஜி அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. வீக்னஸ் யார் யார் இருக்காங்க, வீக்னஸ் என்ன, அண்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராங் பிளேஸ் எத்தனை பேர் யார் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வெளியே தான் இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா போகுது. சோ ஈக்குவல் போகுது. இப்ப இங்க 20 அங்க 20 அந்த ஈக்குவல் அந்த தான் போயிட்டு இருக்கு, ரொம்ப டஃபா. அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆயிரும். உள்ள என்டர் ஆயிரம் பாத்தீங்கன்னா மாஸ் காட்டுறாரு. ஒரு 5 மினிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 5 கோல்ஸ் இந்த போட்டிருப்பாரு. அவ்வளவு போட்டிருப்பாரு, சூப்பரா வந்து விளையாடுறாரு. ஒரு செகண்ட் ஹாஃப் முடிஞ்சது மேட்சோட பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எவ்வளவு எடுத்திருப்பாங்க, எவ்வளவு பேஸ்கெட் போட்டிருப்பாங்கன்னா 20 தான் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகேவா. அதே 20ல தான் இருக்காங்க இப்ப வந்து. ஆனா வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு போட்டிருப்பாங்கன்னா ஒரு 30 கிட்ட போட்டிருப்பாங்க ஓகேவா. இப்ப மொத்த ஸ்கோர் என்னன்னா ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா 20, உங்களோட காலேஜ் 50 இருக்குது ஓகேவா. அப்சல்யூட்லி நீங்க தான் வின், உங்க காலேஜ் தான் வின் ஆகுது. உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பி, நீங்க வாவ் சூப்பர் சூப்பர்ங்கிறீங்க. எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் வந்து அப்படி அழகா இருக்கான் இப்படி அழகா இருக்கான் அதுங்கிறாங்க. பட் நீங்க நம்ம காலேஜ் ஜெயிச்சிருச்சு, நம்ம டீம் ஜெயிச்சிருச்சு, வாவ் சூப்பர் அப்படிங்கிற நீங்க அந்த ஒரு பவர் ஃபீல்ல தான் இருக்கிறீங்க. எப்படியே பாத்தீங்கன்னா
கொஞ்சம் டேஸ் போகுது. ஓகேவா? நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, ஷட்டிலும் பிராக்டிஸ் பண்ணுங்க, பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னன்னா நீங்க வந்து இப்ப 2 hours ட்ரைனிங்னா 1 hour ஷட்டில் விளையாடுவீங்க, 1 hour பாஸ்கெட். உங்களுக்கு இந்த டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு கரெக்டா கிடைக்கலனாலும் அந்த கரெக்டர் யூட்டிலிட்டியை நீங்க வந்து ரொம்ப வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலா நீங்க வந்து ஹாஸ்டல் ஸ்டே தான் பண்றீங்க. ஆனா நைட் வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ண அப்படின்னா நைட் வரைக்கும் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றீங்க. அதே சேம் சைட் நீங்க வந்து உங்களோட மார்க் எக்ஸாம்லயும் வந்து நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, நல்லா படிக்கிறீங்க. ஓகே சரி. இப்படியே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வருது, CA1 வருது. நீங்க அப்படி நல்லா வந்து எல்லாத்தையும் இது பண்ணி என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் தானே கொஞ்சம் நம்ம நல்லாவே படிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணீங்கன்னா ஒரு எல்லாத்துலயும் ஒரு 88 above வந்து எடுக்கிறீங்க. எடுத்து முடிச்சுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் வருதுன்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஓகே சரி நல்லாவே அது பிராக்டிஸ் பண்றீங்க. ஹாஸ்டல் டே ஃபுல் டே பிராக்டிஸ்ன்றாங்க, ரைட் டே அப்படின்னு. அப்புறம் ஓகே சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டே தான் எல்லாருக்குமே மொத்தமா எடுக்க சொல்லி கொடுக்காம பண்றாரு. நல்லா வெளுத்து வாங்குறாரு, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப உங்களுக்கு ஐயோ இவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுமா அப்படின்னு. நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், நல்லாவே பிராக்டிஸ் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க, நீங்க வந்து நல்லாவே பண்ணீங்க. வந்து பரவாயில்ல இந்த பிள்ளை நல்லா பண்ணுது, மத்த பொண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஃபீல் வர ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஒரு 1 month போது உங்களால மேட்ச் முடிஞ்சது. டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேர்ள்ஸ் டீம் பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் அவ்வளவுக்கு வின் ஆனதே கிடையாது. ஓகேவா? எப்பயாச்சும் ரேர் அப்படிதான் வின் ஆவாங்க. இந்த டீம் பாத்தீங்கன்னா வின் ஆயிட்டீங்க. பிகாஸ் நீங்க ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கீங்க. 2 ஷட்டிலுமே வின் ஆயிட்டீங்க, பேஸ்கெட் பாலுமே வின் ஆயிட்டீங்க. இப்ப ரெண்டுமே நீங்க ஸ்டேட் பண்ணும். ரெண்டுமேவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கீங்க. ஏன்னா ரெண்டுமே ஸ்டேட் போய் அதுக்கும் ரெண்டுமே நல்லா பிராக்டிஸ் பண்ண ரைட் டே உடே எலும்பு உடஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க மைனஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே சரி. இப்ப வந்து பிரசிடென்ட் இருந்தா உங்களுக்கு செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அது யார் இது பண்ணலாம்னு பாக்கணும்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டேஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேஸ் வந்து வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாங்க, நல்லா வந்து அவங்க ஆர்டர் பண்றாங்க ஸ்போர்ட்ஸ்க்காக அப்படின்னு. ஓகே சரி இது பண்றாங்க, ஒரு இன்டர்வியூ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செக்ரட்டரி. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து நீங்க அது போறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அது ஓகே சரி நீங்க போறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வைக்குமா பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆகி நீங்க நல்லாவே இங்கிலீஷ் பேசுவீங்க. தென் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டைப் பண்ணவும் நல்லா தெரியும், ஆப்ரேட் பண்ணவும் நல்லா தெரியும்னால நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்களா. இது மத்த பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பொறாமையா இருக்குது, ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இவளுக்கு கிடைச்ச லக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் திங்க் பண்றாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நீங்க ஓகே நம்ம செக்ரட்டரி ஆயிட்டோம்னாலும் ஓகே நீங்க வந்து போய் பிரசிடென்ட் இருக்க பாருங்க அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து பாக்குறீங்க நம்ம டே சொல்ல எந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்காங்க. நீங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க கேக்குறீங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இதே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகுது. இல்ல பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ண, நீங்க என்னடா இது திடீர்னு இதை ப்ரொபோஸ் பண்ணீங்க சொல்லிட்டு இல்ல எனக்கு வந்து லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க. அவனும் சரி ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடான். அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இப்ப நீங்க வந்து ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு இருக்குது. சோ பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு நீங்க ஸ்டேட்டுக்கு போக வந்து டிராவல் அதுமே பண்ணணும்ல. சோ அப்படி வந்து நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணி போறீங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 day டிராவல் மாதிரி இருக்குது. நீங்க டிராவல் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா டேலனை நல்லா டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும். பிகாஸ் நீங்க வேற ஒரு ஊருக்கு போறீங்க அப்படிங்கும்போது நீங்களும் டேவன் பாத்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அப்படி சின்னுட்டு நீங்க செக்ரட்டரியில சோ நல்லாவே இது பண்ணி நீங்க வந்து நல்லாவே எல்லாருமே பாத்துக்கிறீங்க. எல்லாருக்கும் என்னென்ன எல்லாமே நீங்க இது பண்றீங்க. அவர் மத்தவங்களுக்கு பாத்துக்கிற உங்களை பாத்துக்க ரொம்ப டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறாரு உங்களை. நீங்க ஏன் சீனியர் என்ன எப்படி டேக் கேர் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்புறம் சொல்றாரு, நீதான் மத்தவங்களை பாக்குறீல, உன்னை பாக்குற யாருக்கா, நான் உன்னை பாக்குறேன் அப்படிங்கிற அவர் சொல்றாரு. உங்களுக்கு யாரா இவ மனசை டச் பண்றா நீ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வந்து லைட்டா வந்து ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்து நல்லாவே இந்த டிராவலிங் ட்ரெயின்ல போயிட்டு அந்த டிராவலிங் ஃபுல்லு உங்களை நல்ல பத்திரமா சேஃப்டி உங்களை நல்லா பாத்துருப்பாரு. மத்தவங்களையும் அதே மாதிரி பாத்துருப்பாங்க. நீங்க வந்து பரவாயில்ல இவர் நல்லாவே நம்மளையும் பாத்துக்கிறாரு, மத்த எல்லா பொண்ணுங்களையும் பாத்துக்கிறாரு. இவருக்கு வந்து பொண்ணுங்க மேல வந்து ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு கேர்ள்ஸ்க்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்றீங்க. உங்களுக்கு அது மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டேட் மேட்ச் போகுது. ஸ்டேட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நீங்க நல்லா விளையாடுறீங்க. ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் அவங்கதான் எப்பவுமே ஜெயிச்சு ஸ்டேட்க்கு வந்து நேஷனல் போவாங்க. இந்த டைம் நீங்க வந்து நீங்க ரொம்ப டஃப் கொடுத்து விளையாடுறதுனால உங்களை தோக்கடிச்சா உங்களை என்டாச் பண்ணிட்டோம்னா அவங்க டீம் ஜெயிக்கும், உங்க டீம் வீக் ஆயிரும் சொல்லிட்டு என்ன பண்ணா விளையாடுமோ உங்களை தள்ளி விட்டான். உங்களை தள்ளி விட்டுன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கால் முட்டில வந்து ரொம்ப இதாகி உங்களுக்கு ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு, ரொம்ப பிளட் வருது, உங்களுக்கு ரொம்ப வயலுக்கு
டேக்கு வந்து இதை நோட்டீஸ் பண்ணிட்டோம், செம்ம கோவம். டே போய் ரெஃப்ரிட்டே சண்டை போறான், என்ன இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போறான். அப்ப ரெஃப்ரி வந்து என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி அவர் பாத்துருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட ஸ்டேட்டை தாண்டி வேற ஸ்டேட்டுக்கு அப்படின்னு போயிட்டாலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாலிடிக்ஸ் இருக்கும்ல. சோ அதனால அவர் வந்து மேட்ச்ல இதெல்லாம் சகஜம் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா என்ன நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, ரூல்ஸ்ல கிடையாதுல்ல அப்படின்னு அவர் பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டேக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா, அப்ப நீங்க வந்து எந்திரிக்க முடியல, டேல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. ஓகே நீ வெளியே இருக்கேன்னு கேட்கணும், இல்ல வேண்டாம் அப்படிங்க, இல்ல உனக்கு ரொம்ப கால இதாயிருக்கு, பரவாயில்ல நீ வெளியே நம்ம தோத்தாலும் பரவாயில்ல நீ பத்திரமா இருக்கு அதே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வேற ஒரு பொண்ணு வந்து சப்ஸ்டியூட் உள்ள இறக்குற. ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர் பாத்தீங்கன்னா அப்படி போயிருக்கும். அவங்க அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வச்சுன்னா 4-5 பேஸ்கெட் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இது பண்றாங்க. உங்க டீம் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. டேவும் நோட்டீஸ் பண்ணா நீங்களும் நோட்டீஸ் பண்ணீங்க, உங்களுக்கு தாங்க முடியல, வேணுக்கும் தானே அவங்க இப்படி பண்ணாங்க சொல்லிட்டு உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி நீ சொல்லி இல்ல நானே உள்ள போயிரு அப்படிங்கிறீங்களா, இல்ல வேண்டாம் அப்படிங்க, இல்ல நான் போறேன் என்னால முடியும் அப்படின்னு சொல்றீங்க. டேவும் ஆர் யூ ஷூர் அப்படின்னு சொல்லி கேக்குறேன், யா ஐம் ஷூர் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஃபைன் அப்ப நீ போகணும் ப்ராப்ளம் சொல்லிட்டு டே சொல்லிடுறேன். நீங்க ஓகே தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள போலாம் சரி எழுதிருக்கீங்க. பட் அவங்க நிக்கவே முடியல. டே ஓகேவா நடக்க முடியுமான்னு கேட்கும்போது வெளியேதான் நான் எப்படி கிரவுண்டுக்குள்ள போயிட்டேன்னு நீங்களே ஷாக் ஆயிடுங்க பாருங்க. கோர்ட்டுக்கு வெளியே வரைக்கும் தான் எனக்கு உடம்பு சரி இது எல்லாமே, கோர்ட்டுக்குள்ள போயிட்டேன்னா நான் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னு சிரிச்சிருந்தீங்களா. டே பாக்குற யார் சாமி அப்படின்னு பாக்குறாரா. நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அவரை பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகுது, அவருக்கு உங்க மேல இன்னும் ரொம்ப அட்ராக்ஷன் வருது. நம்ம ஜங்குக்கோ ஜிமின்னு பத்திரம் சொல்றாங்க, டே அவ கன்ஃபார்ம் வந்து ஜெயிச்சிரா அவளை நம்ப அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சரி உங்களை அங்குள்ள அனுப்புறாரு. நீங்க உள்ள கால எடுத்த வரைக்கும் ரொம்ப முடியல நோன்றீங்க, உள்ள எடுத்த சரி அந்த அடிப்பட்ட காலுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. உள்ள ஓடுறீங்க, டக்குன்னு ஓடி போயிட்டு உங்க பிளேஸ்க்கு நின்னுட்டு கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டீம் அந்த பொண்ணு நினைப்பா ஓகே அடிபட்டுக்கல இவ எப்படி விளையாடுவா, விளையாட முடியாது விளையாடுன்னு சொல்லிட்டு நினைச்ச. ஆனா நீங்க செம்மையா ஃபர்ஸ்ட் விளையாடுறது இப்பதான் செம்ம மாஸ் காட்டுறீங்களா, நல்லா விளையாண்டு அவங்க 30 இருப்பாங்க, நீங்க 60 அந்த மாதிரி 30 பாயிண்ட்ஸ் லீடிங்ல நீங்க ஜெயிச்சிருங்க ஸ்டேடியம். உங்க டீம்ல செம்ம இதுல ஏதாவது ரெஃப்ரி நிறைய பாத்துருப்பாரு, உள்ள வேலைலாம் உங்க எப்படியும் ஸ்டோக் வரைக்கும் நிறைய பாத்துருப்பாரு. பட் அதுவும் முடிஞ்சிருக்காது, அதையும் தாண்டி நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. சோ டேக்ல அவ்வளவு ஆக்டிவ் அவர் வந்து உங்களை அக் பண்ணிக்கிறாரு, எல்லாருமே உங்களை இது பண்றாங்க. அப்புறம் நீங்க வெளியே போய் ஐயோ கால் தாங்க முடியாது, கால் வலிக்குது சரி கத்த ஆரம்பிச்சிருங்க. எல்லாரும் அடி பாவி உள்ள என்னடி அப்படி இது பண்ண அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன் இல்ல அப்படின்னு. ஓகே சரி எல்லாம் உங்க காலுக்கு நல்லா மருந்து போட்டு காலுக்கு ஒரு கட்டை போட்டுடும். நீங்க பாக்குறீங்க டேய் நான் என்ன பேஷண்டாடா காலுக்கு இவ்வளவு பெரிய கட்டை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா. அதுக்கு மட்டும் சொல்ல போய் அடி வாங்கிட்டு வந்தே கட்டு போட்ட கம்மு நிக்கணும் அப்படின்னு. நான் அடி வாங்க அவதான் தள்ளி விட்டா ராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா. அப்படி அதுக்கு மேடம் ரிவெஞ்ச் குடுக்கல அப்படிங்கிறாங்களா. நீங்க மண்டே செய்யுங்க ஆத்தி பாத்துட்டான் போல அப்படின்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி விட்டால வேணுக்கும் தானே உங்களுக்கு தோக்கறதுக்கு தான் தள்ளி விட்டா அவங்க சமக்கும் இருக்கும். உள்ள பொண்ணு நீங்க என்ன பண்ணிப்பீங்க, நீங்க யாருமே அவ கால்ல வந்து கால் விட்டு லைட்டா தூக்கிட்டு இருப்பீங்க, அவ கால் நல்லா சுளுக்கு பிடிச்சிருக்கும், அவளை தூக்கி வெளியே போட்டு இருப்பாங்க. ஆனா ரஃபீக்கு தெரிஞ்சிருக்காரு என்ன மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா விளையாடும் போது அவ ஏதோ கால் வந்து லைட்டா திருப்பிக்கிட்டா போல அவளே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. உங்களுக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. நீங்க அப்படியே சிரிக்கிறீங்களா எல்லாரும் சேட்டப்ல அப்படிங்கிறாங்க. நீங்க பின்னா பண்ணதுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்ல அதனாலதான் அப்படிங்க எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி பாத்தீங்கன்னா நீங்க அங்க இருந்து எப்படி ஜாலியா அங்க வந்து அவங்களும் ஜெயிச்சாங்க, நம்ம டேவோட டீம் நல்லா ஜெயிச்சாங்க. சோ நீங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுட் நல்லா சாப்பிடு. மத்த ஸ்டேட்டுக்கு வந்து போன வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா சாப்பிடுவோமா, அதே சாப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜாலியா மறுபடியும் காலேஜுக்கு வந்துறீங்க. காலேஜ் எல்லாரும் நல்லா பெருமையா பேசுறாங்க. கேர்ள்ஸ் டீம் ஸ்டேட் போல ஸ்டேட் ஜெயிக்காது, இந்த ஸ்டேட்டை ஜெயிச்சுட்டு செம்ம ஜாலியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா பண்றாங்க. அங்கேயும் நல்லா ஜாலியா பார்ட்டி அது மாதிரி சம்திங் போது உங்களுக்கு ட்ரீட் எல்லாம் நல்லா போய் இருக்காங்க. அதுவும் பாய்ஸ் டீம் எல்லாரும் இருக்காங்க, 12 பேர் உங்களுக்கு ட்ரீட் இருக்கிறாங்களா தனித்தனியா. நீங்க ஆஹா நம்மளுக்கு எதுவும் லெக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து வாங்குறீங்க. அப்படி வந்து ஒரு 1 month போகுதுதான். டேக் பாத்தீங்கன்னா அவ்வளவு லவ் உங்க மேல. டே வந்து உங்களுக்கு ஒரு நாள் ப்ரொபோஸ் பண்றாரு. நீங்க யோசிக்கிறீங்க இல்ல எனக்கு இப்போதைக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற நிஜமும் நல்லா பாத்துப்பா அப்படிங்கிற நீங்க வந்து ஆனா நான் என் வீட்டுல சொல்ற பையனை தான் பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு தெரியும் உனக்கு எங்க லவ் இருக்குன்னு, நீ எனக்கு உன் ஃப்ரெண்ட பேசிட்டு நான் கேட்டேன் அப்படின்னாலே நீ வந்து ஆனா நான் வீட்டுல சொல்ற பையன் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், லவ்ங்கிறது எல்லாருக்குமே இந்த டைம் வேற தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா. இது லவ்னு சொல்ல முடியாதுல, ஒரு அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் அப்படின்னு தானே சொல்ல முடியும் அப்படிங்களா. உங்க வீட்டுல ஓகே சொன்னா நீ இது பண்ணுவீங்க ஓகே அப்படின்னு சொல்லி பண்றீங்களா. சரி அப்படிங்க சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க
எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஓகே உனக்கு வந்து இவ்வளவு நேரம் டைம் தரேன் அப்படிங்கிறாங்க. நேஷனல் மேட்ச் ஜெயிக்கணும், ஜெயிச்சுனா நான் அப்ப பதில் சொல்றேன் அப்படிங்கிறீங்களா. அவனு ஓகே நீ ஜெயிப்ப எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலையில வந்து தடை விடுவாங்க. அப்படி தடை விட்டு அவர் போறாரு. இத பாத்தீங்கன்னா அந்த பெண் பதிரிப்பான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண பையன். அவன் வந்து கேட்கறான், நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது வந்து நீ இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன இது பண்ற அப்படின்னு கேட்பானா. நீங்க சொல்லு, நானும் அவருக்கு ஓகே சொல்லவே இல்லையே, டைம் வேணும்னு தான் சொன்னேன், நீ வந்து என்ன இது பண்ற, நீ போங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு போறீங்க. அது கொஞ்சம் கோவம் வந்துச்சு, யாரா இது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அப்புறமேட்டுக்கு அவனும் சரி என்னமோ பையன் தொலைங்க போங்கடாங்கிட்டு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்ச நாள் போகுது. சோ வந்து நேஷனல் மேட்ச்க்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் வந்து சொல்லிட்டாங்க, இந்த டைம்ல நேஷனல் மேட்ச் எங்கன்னா டெல்லியில. ஓகேவா, நீங்க வந்து டெல்லியா அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து ஷாக்கா இருக்குது. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம் வந்தது. ஃபர்ஸ்ட் செம் பாத்தீங்கன்னா நல்லாவே எழுதுறீங்க, நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் செம் சூப்பரா முடிச்சிருங்க. ஆனா என்னோட ரிசல்ட் வரைக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து உங்களை பார்க்க உங்க அம்மா வராங்க, உங்க அம்மா அப்பா வராங்க. அதே பாத்தீங்கன்னா தேவை பார்க்கவும் அவங்க அம்மா அப்பா வராங்க. என்னடா இது அப்படிங்குமே பார்க்கும்போது 2 பேர் வராங்க. சோ அப்ப அவங்க 2 பேர் மீட் பண்ணிருந்தோம். அவங்களுக்கு ஷாக்கு என்னன்னு பார்த்தா, நம்ம தேவோட அம்மாவும் உங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா சின்ன வயசு ஃப்ரெண்டு. தேவோட அம்மா பாத்தீங்கன்னா இங்க படித்தாலும் முடிச்சுட்டு வேலைக்காக சும்மா ஒரு வெளியூர் போயிருப்போம், வெளிநாட்டு போயிருப்போம் கொரியாக்கு. அப்பதான் வந்து தேவோட அப்பா பார்த்து பிடிச்சி லவ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுல எப்படியோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. சோ பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்ப தெரிய வருது, தேவோட அம்மாவும் உங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. அவங்க சின்ன வயசுல முடிவு பண்ணிருப்பாங்கன்னா நம்மளுக்கு பசங்க வந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெரியாத ஒரு கூத்து என்னன்னா, உங்களோட அம்மாக்கு தெரியும் தே வந்து இங்கதான் படிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா பேர் தெரியாது இங்கதான் படிக்கிறான், நம்ம ஃப்ரெண்டோட பையன் இங்கதான் படிக்கிறான்னு தெரியும். அதனால உங்களுக்கு இதே காலேஜ் சேர்த்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வேற ஊருக்கு போய் படிக்கிறப்ப நோன்னு சொல்லிப்பாரு. அவங்க வீட்டுல சென்னை போய் படிக்கணும்னு சொல்லிப்ப நோன்னு சொல்லிப்பா. திடீர்னு சரி ஓகே சென்னை போய் படிச்சுட்டு உங்களை அட்மிஷன் போட்டப்ப உங்களுக்கு ஷாக்கு, பரவாயில்லையே அப்படின்னு. அப்ப கேட்கும் போது வந்து சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு எங்க பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஐயோ சோ ஸ்வீட், எங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப நல்ல அம்மா, எனக்கு எங்க கிடைச்சுக்கு ரொம்ப கூட்டு வச்சுக்கணும் ஆச்சா முச்சா சரி நீங்க அவ்வளவு பெண் பேசிருப்பீங்க. இப்பதான் தெரியுது இந்த கூத்துன்னு. அட பாவிங்களான்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க. ஆனா இதுக்கு என்னெல்லாம் பேசணும்மா நீயே அப்படிங்கிற நீ பாக்குறீங்களா சிரிச்சுக்கு சரி விடுமா தங்கம் அப்படிங்கிற போமே எங்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்க கோச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க உங்க ஆசை நிறைவேற்றுன்னு பார்த்தா அப்படி இல்ல, அவங்களோட ஃப்ரெண்டோட பையன்குள்ள உங்களை பேச்சப் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பண்ண வேலை தந்து இதுன்னு உங்களுக்கு இப்பதான் தெரியுது. மா எப்ப நீ மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா. ஏய் அம்மன் போய் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டேக் நல்லா ஜாலியா பேசுறேன். டேக்கு வந்து ரொம்ப பிளஸ் பண்ணிட்டது. ஏன்னா வீட்லயே பாத்தீங்கன்னா டேக்கு உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ டேக் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. டே வந்து அப்படியே அவங்க ஏதோ செட் என்ன அப்படின்னு ஐப்ரோ ரைட்ஸ் பண்றது என்ன ஃபிளைங் கிஸ் கொடுக்குறது. நீங்க டேய் யாரா நீ எவ்வளவு நாட்டி பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. ஏன்னா ரொம்ப ரூடா அவர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கேட்டு ரொம்ப ரூட். ஓகேவா, அப்படி இருக்கிற அளவுக்கு கிட்ட இப்படி ஃபிளட் பண்றா நீங்க டே அப்படின்னு பாக்குறீங்களா. நம்ம ஜிம்மில விட்டு போய் அச்சா என்னதெல்லாம் ஃபிளட்டிக்கிங்க, நீ என்னோட ஃபிளட்டிக்கிங்க இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரா. நான் மாட்டேன் ஏய் என்ன சாமி கொஞ்சம் மூடிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்டா அப்படிங்கிறதா. நம்ம லவ் வந்தோடனே ஃப்ரெண்ட பாத்தியா என்னெல்லாம் பேச்சு பேசுறான் பாக்கலாம், அவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க 2 பேர் தான்டா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மிக்கும் ஜெயிக்கும் சொல்லிட்டு போறாங்க. நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மண்ணி ஆட்டிட்டு இருக்காரு. இப்படி வந்து கொஞ்ச நேரம் போட்டு உங்க அம்மா அப்பாவும் கிளம்புறாரு, தேவோட அம்மா அப்பாவும் சரி கிளம்பிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உங்க போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருக்கும் வழி அனுப்பிச்சு விட்டுட்டு வரீங்களா. அப்பட்டே வந்து உங்களை பிளாக் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன மேடம் இப்பயாச்சும் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. நீங்க வந்து அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு நான் தான் சொன்னேன்ல எனக்கு நேஷனலுக்கு டைம் வேணும், நேஷனல் மேட்ச்ல ஜெயிச்சுன்னா அப்ப நான் சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா. ஓகே ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறா. நீங்களும் சிரிக்கிறீங்களா. உங்களுக்கு ஒரு மாதிரி லவ், பட் அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு தாட்லதான் நீங்க வந்து மறைச்சிருப்பீங்க, லவ் உள்ளே போட்டிருப்பீங்களா. அம்மா அப்பாவே இந்த வேலையதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க, நமக்கு மாமா வேலையதான் பார்த்துட்டு இருந்தாங்க இத்தனை நாளும் தெரிஞ்சுன்னு அவங்களுக்கு சிரித்தாங்க. நம்ம அம்மா அப்பாவா அப்படிங்கிற உங்களுக்கு இருக்குது. ஓகே சொல்லிட்டு நீங்க அப்படியே வந்து போயிடுறீங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இப்படி வந்து கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 month இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2 weeks தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துருச்சு உங்களுக்கு. ரைட் இன்னும் 2 weeks தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணீங்க. அண்ட் தென் டெல்லி போய் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 days முன்னாடி கிளம்புன சைட்டு வீட்டுல எல்லாம் சைட்டு அதுக்கு அமௌண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா
3 டேஸ்க்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்புறீங்க. ட்ரெயின் டிராவல் நல்லாவே ஜாலியா உங்களுக்கு டிராவலிங் போகுது. செம்மையா அங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது ஒரே வைப் தான் உங்களுக்கு அங்க ட்ரெயின்ல. அங்க மத்த பேசஞ்சர் எல்லாம் என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நீங்க ஏன் பார்த்தா நமக்கு ஜாலியா டான்ஸ் ஆடுறீங்களா? எல்லா டான்ஸ் ஆடிக்கும் டேன் மாட்டேன் உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆட சொல்லிட்டு சைக்கிள் கேப்ல சார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து உங்க கூட டான்ஸ் ஆடு நீங்க பாக்குறீங்க. இது சரியில்லையே அப்படின்னு பாக்குறீங்களா? கீன் அவரை பல்ல கட்டிட்டு வாடி தங்கப்பட்டு அப்படின்னு டான்ஸ் ஆடுறாரு. நீங்க ரைட்டு இவன் என்னமோ பண்ண போறான்னு சொல்லிட்டு கூட டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் ரசம் சொல்லிட்டு நீங்க அவனுக்கு போறீங்க. பிகாஸ் டான்ஸ் அப்படி இப்ப டச் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப ஃபிளட் பண்ணிருப்பாரா. நீங்க இப்ப என்னன்னா நம்ம இப்பயே லவ் சொல்லிடுவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனை வந்து தள்ளிட்டு அங்க போயிட்டு உட்காந்துருவேன். இப்ப உங்களுக்கு டிராவலிங் டைம் இதே மாதிரி தான் போயிருக்கும். அங்க ஃபுட் வரும், நீங்களா ஃபுட்ல சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி இப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க டெல்லிக்கும் போயிருங்க. போனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க அங்க வந்து ஒரு 2 days அங்க வந்து நல்லாவே உட்காந்து ரெஸ்ட் எடுப்பீங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுப்பீங்க. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு போயிருப்பீங்க. பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்பனண்ட் உங்களுக்கு நேஷனல் மேட்ச்க்கு யார் ஆப்பனண்டா வரப்போ அவங்க வந்திருக்காங்க. அவங்களும் பிராக்டிஸ் பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க நீங்களும் இங்கதான் பிராக்டிஸ் பண்ணணும் நாங்களும் இங்கதான் பிராக்டிஸ் பண்ணணும். சோ நமக்குள்ள ஏன் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று போடக்கூடாது அப்படிங்கிறாங்களா? நீங்க வந்து இல்ல வேண்டாம் அப்படிங்க. ஏன்னு கேட்குங்க நீங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் கேட்கறதே வந்து எங்க ஸ்ட்ராட்டஜி அண்ட் எங்களோட பிளஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுதான் எனக்கு நல்லாவே தெரியுது. சோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கன்னு போயிருங்க. அவங்க நம்ம ராஜதந்திர மனைக்கு மீனாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபேஸ் அடிச்சுக்கிட்டு போறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்க. ஏன்னு கேட்கும் இப்ப நம்ம பண்ண வேண்டாம் நம்ம பண்றதால நைட் வந்து மிட் நைட்ல பண்ணலாம் அப்படிங்க. ஏன்னு கேட்கும் சொல்லி நம்ம வர டைம் தான் அவங்க இது பண்றாங்க காலையில் பிராக்டிஸ் பண்றாங்க. சோ அவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இது பண்றாங்க. ஆனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓகே சொல்றாங்க. அதுமே பாத்தீங்கன்னா 2 days பாத்தீங்கன்னா மிட் நைட் அந்த மாதிரி நைட் ஒரு 11:30 அந்த போய் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஜாலியா நீ நல்லா ஜாலியா ஏன்னா நைட் டைம்ல ஃபுல்லா இருட்டா இருக்கும் அழகா இருக்கும். பாக்குக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வானம் பாக்கலாம் அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஜில்லுன்னு காத்து செமையா பிராக்டிஸ் பண்ணீங்க. அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அவங்க காதுகிட்டது கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல அப்படிங்க. நீங்களா ஆமா அப்படிங்க. இந்த கிளைமேட்ல ஒரு கிஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேக்குறாரா? நீங்க சார் கொஞ்சம் அப்படி தள்ளி போறீங்களா? ஏன்னு உங்களுக்கு ஓகே சொல்லல சார் மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போறீங்க. அவன் பாக்குறான் அடி பாவி எப்படி போட்டாலும் மீன் சிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறானா? நீங்க நான் ஒண்ணு மீன் கிடையாது நான் ஒரு ஷார்க் அவளை சீக்கிரம் வலைய சிக்காதுடா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்களா? அவன் பாக்குறான் ஏய் அந்த ஷார்க்க நான் சிக்காம விட மாட்டேடி அப்படின்னு அவன் பாத்துட்டு இருக்கான். நீங்க வச்சுக்கிட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிருந்தீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த 2 days ஸ்கிப் ஆகுது. இப்ப உங்களுக்கு மேட்ச் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கும் 2வது நாள் கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே சரி இப்ப வந்து டேக் மேட்ச் அவங்க மேட்ச் சூப்பரா போகுது. ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல வந்து நம்ம டெய்லர் வின் பண்றாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஓகே நாளைக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு மேட்ச் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையா இப்ப இவங்க ஜெயிச்சு பாய்ஸ் ஜெயிச்சதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரும் கடைக்கு போய் செம்ம ஜாலியா சாப்பிட்டு நல்லா ஜாலியாவே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளமாவும் இருக்கும் பட் ஆனாலும் பரவாயில்ல நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட மேட்சா நீங்க வரீங்க வந்துட்டு சொல்லுங்க நீங்க என்ன மேட்ச் பிராக்டிஸ் பண்ணவே இல்லையே இப்ப நீங்க எப்படி விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்க யார் நாங்க பிராக்டிஸ் பண்ணலன்னு சொன்னா நாங்க பிராக்டிஸ் பண்ணோம் நீங்க இல்லாத டைம் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவங்களும் பாக்க எப்ப எங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா போகுதுடா. நீங்களும் சூப்பரா விளையாடுறீங்க அவங்களும் சூப்பரா 2 பேர் நான் சலைச்சது இல்ல அப்படிங்கிறது அவ்வளவு சூப்பரா விளையாடுறீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களோட மேட்ச் ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஈக்குவல் வந்து போறீங்க. நீங்க 20 அவங்களுக்கு 20 நீங்க இன்னும் டஃப் கொடுத்து விளையாடுறீங்க. கடைசியா எப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு 5 points லீடிங்ல நீங்க ஜெயிச்சாங்க. உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பி. அவங்களுக்கு வந்து ஏன்னா இது வரைக்கும் அவங்க தோல்வியே கிடையாது. அவங்க ஹிஸ்டரியில இதை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து தோத்து போறது அவங்களுக்கு சோகமாக்கு. அதனால ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் இருந்தா ஜெயிக்க தோக்குறது எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களும். ஓகே சார் நல்லா ஜாலியா அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களை வந்து ஐஃபைல அடிச்சு உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. நீங்களும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்க நல்லாவே விளையாண்டீங்க ரொம்ப டஃப் கொடுத்தீங்களா நாங்க விளையாண்டதோட நீங்க நல்லாவே விளையாண்டீங்க ஏன்னா இது வரைக்கும் நாங்க தோச்சதே கிடையாது எங்கேயே தோக்க அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அப்படியே போகுது. இப்ப வந்து உங்களுக்கு டீம் கப்பு தராங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா
இண்டிவிஜுவல் ட்ராஃபி தராங்க, டீம் ட்ராஃபி அப்புறம் இண்டிவிஜுவல் ட்ராஃபி தராங்க. நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் காலேஜ்ல வந்து இது வந்து நீங்க வாங்க, அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ட்ராஃபி, டீம் ட்ராஃபி வாங்கிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஷட்டில் வாங்கிருப்பீங்க. டீம் இதுல வாங்கினா இதுதானே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மெட்டே வந்து என்ன மேடம் நேஷனல் ஜெயிச்சிட்டா அப்புறம் சொல்றீங்களே சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீங்க வந்து அவர்கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன், நேஷனல் ஜெயிச்சா சொல்றேன்னு சொன்னாரு அப்படிங்கிறீங்களா? அதான் ஜெயிச்சிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. செட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? அவர் பார்த்துட்டு ஓ இது ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாக்குறாரு. நீங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்றீங்களா? அவரும் ஐம் வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க. பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு போறீங்க. அன்னைக்கு நீங்க போய் ஜாலியா எல்லாரும் விளாடுறீங்க. பிகாஸ் வந்து நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. சோ ஜாலியா வந்து நீங்க ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. அங்கேயும் போயிட்டு அடுத்த நாள் ஷட்டில் மேட்ச். அதே மாதிரி ஷட்டில் மேட்சும் பாத்தீங்கன்னா நீங்க எப்படியோ ஜெயிச்சிருங்க. உங்களுக்கு செம்ம பிகாஸ் நீங்க இதே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிங் கொடுத்துறாங்க. நீங்க ஈவினிங் போய் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க. என்ஜாய் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா நைட் டைம் உங்களுக்கு கூப்பிட்டு என்ன மேடம் இப்பயாச்சும் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சொல்லுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமாம் சொல்லிதான் சொல்ல அப்படிங்கிறாங்களா? தெரியலையே நான் உன்னை லவ் பண்றேன் நானு என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? அவனுக்கு செம கண்டிச்சு அடி பாவி எத்தனை நாள் இதுக்காக வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு. எனக்கு இப்ப தோணல தோணமா சொல்றேன் அப்படி சைட் போறீங்களா? நில்றி கூப்பிடுறாரா? நீங்க வட்டா அப்படின்னு நீங்க போயிருங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது. பிகாஸ் வீக்கு விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நீங்க சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்க. டேல செம்ம கவுண்டாயிட்டான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டே உங்களை லவ் பண்ணது காலேஜ் எல்லாருக்குமே தெரியுமா? சோ அவங்க டீம்ல இருக்கவங்களே வந்து உங்களை சேர்த்துக்கணும் தான் பாப்பாருங்க. நீங்க இப்படி பண்றீங்களா? அவருக்குள்ள ஏன் நீ மாட்டின மோல செத்தடி அப்படின்னு அவர் இருக்காரு. நீங்க மாட்டு வேணா அப்படின்னு இருக்கீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க அது ஓகே சேர்த்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுங்க சென்னைக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகுது. இப்ப பாத்தீங்கன்னா டேயோட பர்த்டேக்கு 1 வீக் இருக்குது. ஓகேவா? சோ டேயோட பர்த்டே பாத்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் தான் அவரோட லாஸ்ட் இயர்ல அப்படி சொல்லிட்டு நல்லாவே நீங்க அவருக்கு பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு வந்து டெக்கரேட் எல்லாம் நீங்க பண்றீங்க. சோ வந்து பர்த்டேக்கு வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எல்லாமே நல்லா பாத்துச்சுங்க. அதுக்கப்புறம் டேயோட பர்த்டே வருது. நீங்க பர்த்டேக்கு போறீங்களா? டே பாக்க வந்துட்டாடா அப்படின்னு பாக்குறாரா? சண்டைக்கோழி அப்படின்னு தான் உங்களை கூப்பிடுறாரு அடிக்கடி. உங்க வந்து சண்டைக்கோழி அப்படிங்க. நீங்க என் பேர் சண்டைக்கோழி கிடையாது அப்படிங்களா? ஆனா நான் சண்டைக்கோழி தான் சொல்லுவேன் அப்படின்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்களா? அப்ப டே வந்து நீங்க பாரு அப்படின்னு நீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இல்ல எப்படி சொல்லலாம்னு அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லையடா அப்படிங்களா? அப்படியே பாத்தீங்கன்னா அவரு கேக்கும் கட் பண்றாரு. சோ அப்ப எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. அதுல என்ன இருக்குன்னா ஒரு கிஃப்ட் பதிலாக வந்து பிங்கர் பிரிண்ட் இருக்கமே. ஓகேவா? ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அதுல வந்து அவரோட போட்டோ இருக்கும். பக்கத்துல வந்து கேப் அந்த ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, கீழே எதுவுமே இருக்காது. ஓகேவா? அது இருக்குமா நீங்க வந்து என்னன்னு பாக்குறாங்க. இது சொல்லுங்க இது உன்னோட ஃபியூச்சர் வந்து இங்க ஃபியூச்சர் வைஃப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அப்ப பாக்க அப்ப வந்து நீ இல்லையா அப்படின்னு பாக்குறோம். நீங்க வந்து ஃபியூச்சர் வைஃப்னு சொன்ன நான் சொல்லல அப்படின்னு சொல்லிங்களா? அவன் அப்படின்னு பாக்குறான். அடி பாவி அப்படின்னு பாக்குறான். சரி நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைய ஃபியூச்சர் வைஃப் உன்னோட டெஸ்டினில யாருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. உன்னோட ஃபேட் யாரும் அதை காட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? சோ இதை பத்தி நீ ஃபியூச்சர் வைஃப் கூட தேடி கண்டுபிடிச்சுக்க அப்படிங்கிறீங்க. தேவை அப்படியே பாப்பா நீ வெய் அப்படின்னா எல்லாம் வெய்வாங்க. அதுல வந்து அவர் சும்மா கை வந்து வைப்பாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுல உங்களோட போட்டோ பாத்தீங்கன்னா அப்படியே விசிபிள் ஆகும். விசிபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இந்த கீழே ஹார்ட் மைக்கும் சொன்னல அதுல நீங்க 2 பேரும் நிக்கிறமே விசிபிள் ஆகுமா? நீங்க பார்த்து சிரிக்கிறீங்க. கீழே பாத்தீங்கன்னா அது கீழே ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே விசிபிள் ஆகும். ஐ லவ் யூ டேச்சலாம் அப்படி சொல்லிட்டு வருமா? நீங்க பாக்குறான்னு கேட்கல அவ ஹாப்பி டே அதே இது வாயில் சொன்னீங்கன்னா நல்லா இருந்துக்குமே அப்படிங்கிறானா? நீங்க அவன் கிட்ட போய் அவனோட காலர் கீழே இருக்கு ஐ லவ் யூடா பொறுக்கி அப்படின்னு சொல்றீங்களா? யாரு பொறுக்கி அப்படின்னு ஏன் பொறுக்கி கிடைக்கிற கேப்ல என்ன பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்களா? அவனு சிரிச்சுக்கிட்டு மண்டாட்டம் நீங்க மண்டை ஆட்டினதெல்லாம் போதுண்டா பொறுக்கி அப்படிங்களா? பொறுக்கி சொல்லாதே அப்படிங்கிறானா? பொறுக்கின்னு சொல்ல என்னடா பண்ணுவேன் பொறுக்கி போவட்டு அப்படின்னு மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா என்ன போவட்டு நான் போவட்டு இல்லடி அப்படின்னு போவட்டு தான் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி வந்து ஜாலியா உங்களுக்கு வந்து ஃபைட் வந்து குட்டியான ஃபைட் எல்லாம் ஜாலியா உங்களுக்கு கூட போகுது. அப்படியே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரதோட இந்த வந்து ஒன் ஷாட்டை நான் இங்க இருந்து எண்ட் பண்றேன்டா. எப்படியா 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டே ஜாலியா இருக்கிறீங்க. ஓகே உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கடா. கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணுங்கடா. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேஷன் ஆகுதுடா. ஓகே நம்ம ஆர்மிஸ்க்கு பிடிக்குது, நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுடா. கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் டார்க்கோட மினி சீரீஸ் வந்து இன்னும் 2 டேஸ்ல எப்படி இருந்தாலும் போட்டுறேன். ஓகேவாடா? பாத்தீங்க
டார்க்கோட ட்ரைலர் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதோட மினி சீரிஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் குயிக்கா. சோ எல்லாம் வெயிட் பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். டார்க் வந்து எல்லாம் வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஈகரா, பிகாஸ் டார்க் இப்ப பேக் டு ஃபார்ம் ஆயிட்டா. ஓகேடா, அப்புறம் வந்து நம்ம மோதிரா காதல் வந்து ரெகுலரா வருமானு தெரியலடா, ஏன்னா உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. சோ கொஞ்சம் மோதிரா காதல் நம்ம ஓடி செவனோட எஃப்எஃப் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் புரிஞ்சு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே ஆர்மிஸ், பாய், லவ் யூ ஆல் ஆர்மிஸ்.